ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கனிஷ் எஃபெக்ட்ஸ். நான் என்னோட பாஸ்ட் வீடியோவில் ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் எடுக்கிற எல்லா ட்ரேட்ஸுமே நான் டிரான்ஸ்பரண்ட்டாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வீக்லி நான் வீடியோ போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வீக்லி ரீகேப் எபிசோட் நம்பர் 1. இந்த வீக்லி ரீகேப் எபிசோட் நம்பர் 1ல் நான் போன வாரம் என்னென்ன ட்ரேட் எடுத்தேன், அந்த ட்ரேட் லாஸ் ஆச்சா இல்லை ப்ராஃபிட் ஆச்சா, ஏன் ஃபண்டட் அக்கௌண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவுமே ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் நியூஸஸை பேஸ் பண்ணி எந்தெந்த நாள்லாம் ட்ரேட் எடுக்கலாம், எந்தெந்த நாள்லாம் ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறத நான் ஞாயிற்றுக்கிழமையே உட்காந்து எல்லாமே அனலைஸ் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் இது எல்லாமே இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஜிபிபி யூஎஸ்டி அதே மாதிரி யூரோ யூஎஸ்டியில் தான் என்னோட ட்ரேட்ஸே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதனால் இந்த ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் எனக்கு வந்து யூரோவில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது, ஜிபிபியில் என்ன நியூஸஸ் இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்டியில் என்னென்ன நியூஸஸ் இருக்குங்கிறத மட்டும் நான் இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எனக்கு கிளியராக எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்தந்த வாரத்தில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கிளியரான ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். அதை வச்சு நான் என்னைக்கு ட்ரேட் எடுக்கலாம், என்னைக்கு ட்ரேட் எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு ஆன்டிசிபேஷன் பண்ணுவேன். ஸோ அந்த வகையில் நான் போன வாரம் என்ன பண்ணேன்னா, மண்டே எனக்கு எந்த நியூஸஸுமே இல்லை. அதனால மண்டே நான் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி டியூஸ்டேவும் எனக்கு எந்த நியூஸஸுமே இல்லை. டியூஸ்டே சுத்தமாகவே நியூஸ் இல்லை. பட் மண்டே கூட 1-2 நியூஸஸ் இருந்தாலுமே ஜிபிபிக்கு பேங்க் ஹாலிடே. அதனால மண்டே மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் பண்ணேன். மண்டே ஸ்கிப் பண்ணிட்டேன். அதே மாதிரி டியூஸ்டேவும் ஸ்கிப் பண்ணிட்டேன். வெனஸ்டே ட்ரேட் கிடச்சா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதே மாதிரி தேர்ஸ்டே நல்ல இம்பேக்ட் நியூஸஸ் இருந்துச்சு ஜிபிபிக்கு. ஸோ ஜிபிபி யூஎஸ்டியில் ட்ரேட்ஸ் கண்டிப்பாக கிடச்சா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன். பட் யூரோக்கு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் பேங்க் ஹாலிடே. ஸோ அதனால் யூரோவில் நான் ட்ரேட் எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லோ இம்பேக்ட் எதுவுமே ஹாலிடேவாக இருந்துச்சோ அந்த பேரில் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு டைம். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஜிபிபி யூஎஸ்டியில் மட்டும் ட்ரேடு கிடச்சா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் தேர்ஸ்டே. ஃப்ரைடேவுமே எனக்கு எந்த நியூஸஸுமே இல்லை யூஎஸ்டிக்கு. ஜிபிபிக்கு மட்டும் நியூஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே ஃப்ரைடே ஒரு ட்ரேட் எடுத்தேன். அதை பற்றி ஃபர்தராக பார்ப்போம். பட் இந்த வாரம் நான் 2 ட்ரேட் எடுத்தேன். நான் வெனஸ்டே வரைக்கும் எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஈவன் தோ வெனஸ்டே ஒரு ஹை ப்ராபபிலிட்டி டே. நீங்கள் நியூஸ் ஈவெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க எக்கனாமிக் கேலண்டரில். வெனஸ்டே நான் ட்ரேட் எடுக்காத முக்கியமான காரணம் தேர்ஸ்டே அதிகமான நியூஸஸ் இருந்ததுனால சரி தேர்ஸ்டே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே நல்ல செட்டப்லாம் நான் விட்டுட்டேன். பட் தேர்ஸ்டே ஒரு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேடோட பிரேக் டவுன் பார்ப்போம். இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஒரு லாஸ் ஆன ட்ரேட். இந்த ட்ரேட் எதுக்கு லாஸ் ஆச்சுன்னு இப்போ ஃபர்தராக நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் டாப் டவுன் அனாலிசிஸ் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டெய்லி சார்ட்லேருந்து வந்தேன். டெய்லி சார்ட்டில் எனக்கு இங்கே இயூவோட எஸ்எம்டி கிடச்சிருந்துச்சு. போன வாரம் எனக்கு ஸ்வீப் பண்ணிவிட்டு டவுன் க்ளோஸ் கேண்டில் இங்கே பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ எனக்கு பியரிஷுங்கிறத நான் செட் பண்ணிட்டேன். அதாவது மார்க்கெட் செல்லாக போகிறான் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வந்து மண்டே. பட் போன வாரம் இங்கே ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. இந்த கேண்டில்ஸ்லாம் இல்லவே இல்லை. இந்த இடத்துல ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு. மண்டேவும் டியூஸ்டேவும் நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன்னு நான் முதல்ல பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மண்டேவும் டியூஸ்டேவும் நான் ட்ரேடே எடுக்கல. பட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு செல் கொடுத்துருக்கு. பட் நான் வெனஸ்டேவும் ட்ரேட் எடுக்கல, நான் விட்டுட்டேன். பட் தேர்ஸ்டே விடக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாவில் நான் வந்து ட்ரேட் போட்டேன். அதுக்கான ரீசன் என்னென்னா, எனக்கு இங்கே அப் க்ளோஸ் கேண்டில் கீழே எனக்கு இங்கே டவுன் க்ளோஸ் கேண்டில் வச்சிருச்சு போன வாரம் தேர்ஸ்டேவே. ஸோ இந்த வாரம் எனக்கு கிளியராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நரேட்டிவ் கிடச்சிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணால் இந்த பிபிஆர் தொட்டுட்டு இது எனக்கு ஒரு கீ லெவல். ஸோ டியூஸ்டே இங்கே ஃபார்ம் பண்ணோன்னே எனக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே எல்லாமே செல்லாக போகுது அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அதனால் என்னோட லிக்விடிட்டியாக நான் செல் சைட் லிக்விடிட்டியாக இந்த லெவலில் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து நான் தேர்ஸ்டேயில் எப்படி ட்ரேட் எடுத்தேன்னு பார்ப்போம். எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே வச்சு எடுத்தேன்னா 1 ஹவரில் இது பார்த்தீங்கன்னா தெரியும். வெனஸ்டே நான் எந்த ட்ரேடுமே எடுக்கல. டியூஸ்டே ஹை ஆஃப் தி வீக் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த டெய்லி எஃப்இஜி நான் டெய்லி சார்ட்டில் காமிச்சிருந்தேன். தேர்ஸ்டே வந்து எனக்கு லண்டன் செஷன் எனக்கு பியரிஷ் மொமெண்டம் ரொம்ப அதிகமாக கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி லண்டன் செஷன் லைட்டாக கன்சால்டேட் பண்ணியிருந்தான். எனக்கு வந்து ட்ரேட் கிடச்சது நியூயார்க் டைமிங்கில். நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இங்கே எனக்கு 50% லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு எஃப்இஜிலேருந்து செல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கீ லெவலாக நான் இந்த லெவல் வச்சுருந்தேன். இந்த எஃப்இஜி மார்க்கெட் என்ன பண்ணான்னா, இந்த லெவலில் வந்து ஒரு அழகாக ஒரு ரியாக்ஷன் மாதிரி கொடுத்தான். அந்த இடத்துல தான் என்னோட என்ட்ரிஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு நான்
போட்டு வச்சுருந்த இந்த செல் சைட் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வந்துட்டான். ஸோ இது ஒரு நல்ல ட்ரேட் தான். இருந்தாலுமே நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத லோவர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். தேர்ஸ்டே இந்த எஃப்இஜிலேருந்து நான் செல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த செல்ஸ் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா 7 AM PO3 தான் நான் என்னோட செல்ஸ் போட்டேன். 7 AM ஆரம்பித்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கான். இதுவே ஒரு நியூஸ் கேண்டில். இந்த நியூஸ் கேண்டிலுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு 1 hour இல்லைன்னா 2 hour நான் வந்து பார்த்துட்டு ஒரு 10 AM PO3 மாதிரி நான் ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் நான் அந்த தப்பு பண்ணி 7 AM PO3லேயே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது 7 AM கேண்டிலோட ஓப்பன். இந்த ஓப்பன் ஆகி ஹையில் மேனிப்புலேட் பண்ணிட்டு இந்த எஃப்இஜிலேருந்து செல் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் நான் செல் போட்டேன். செல் போட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ஸ்லேயே நான் செல் போடல. அது இன்னொரு தப்பு. 5 மினிட்ஸில் எனக்கு சிஏஎஸ்டி இங்கே தான் கிடைக்கும். பட் எனக்கு சிஏஎஸ்டி முதலே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 மினிட்ஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டேன். அது என்னோட இன்னொரு தப்பு. 3 மினிட்ஸ்க்குலாம் ஸ்விட்சே பண்ணக்கூடாது. ஸ்விட்ச் பண்ணக்கூடாது இன் தி சென்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு கிளியரான ஒரு நரேட்டிவ் இல்லாத போது நீங்கள் ட்ரேட் ரஷ் பண்ணக்கூடாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே சிஐஎஸ்டி கொடுத்தோடனே என்னோட என்ட்ரியை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு இங்கேருந்து 2 RR கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இந்த என்ட்ரியை போட்டேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணான்னா என்னோட ஸ்டாப் லாஸை எடுத்துட்டு 10 AM PO3ல அழகாக இங்கேருந்து செல் ஆகிட்டான். இவ்வளோ தூரம் செல் ஆகிருக்கான். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான என்ட்ரி தான். பட் இந்த ட்ரேடில் நான் தப்பு பண்ணது என்னென்னா 7 AM PO3க்கு பதிலாக நான் 8 AM PO3 இல்லைனா 9 AM PO3 பார்த்துருக்கணும். அட்லீஸ்ட் 10 AM PO3லையாவது பார்த்துருக்கணும். எதுவுமே பார்க்காம நான் பாட்டுக்கு எடுத்தது தான். இன்னொரு தப்பு என்னென்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணது. 1 hour கீழவெல்லாம் எடுத்துகிட்டு நான் 5 மினிட்ஸில் தான் சிஐஎஸ்டி பார்த்துருக்கணும். பட் நான் 3 மினிட்ஸில் சிஐஎஸ்டி பார்த்தது என்னோட இன்னொரு தப்பு. ஸோ இந்த ட்ரேட் நான் லாஸ் பண்ணிட்டேன். அரௌண்ட் $25 எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. 0.5% இன் மை ஃபண்டட் அக்கௌண்ட் ப்ளோ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆஃப் திஸ் வீக். இப்போ வாங்க செகண்ட் ட்ரேடை பார்ப்போம். இந்த வாரத்தோட செகண்ட் ட்ரேட் நான் யூரோயூஎஸ்டியில் ஃப்ரைடே எடுத்தேன். ஃப்ரைடே எடுத்தது தான் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு எனக்கு. ஏன் அந்த மிஸ்டேக் ஆச்சுன்றதை இப்போ பார்ப்போம். எனக்கு சேம் செட்டப் தான் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஜியூவோட எனக்கு வந்து எஸ்எம்டி இருந்துச்சு. ஜியூவோட இங்கே போன வாரத்தோட ஹைஸை வந்து இங்கே ஸ்வீப் பண்ணல. பட் ஜியூவில் ஸ்வீப் பண்ணியிருந்தான். அதே மாதிரி இங்கே இருக்கிற கீழே தொட்டுட்டு டியூஸ்டே அழகாக ஒரு ரிவர்சல் மாதிரி கொடுத்துருந்துச்சு. வெனஸ்டேவுமே கொடுத்துருந்துச்சு. நான் அட்லீஸ்ட் தேர்ஸ்டே வந்து நான் வந்து ஜிபிபியூஎஸ்டியில் நான் ட்ரேட் போட்டிருந்தேன். அதே மாதிரி யூரோஎஸ்டிலையுமே நல்லா செல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற செல் சைட் லிக்விடிட்டியை இங்கே தூக்கிருச்சு தேர்ஸ்டேவே. அதே மாதிரி நீங்கள் ஜியூவில் போய் பார்த்தீங்கனாலுமே எனக்கு செல் சைட் லிக்விடிட்டியை தூக்கிருச்சு. பட் நான் என்ன பண்ணேன்னா இங்கே கீழே இன்னொரு எஃப்இஜியை மார்க் பண்ணிட்டு இது வந்து டெய்லி சார்ட்டில் இது ஒரு எஃப்இஜி. அதே மாதிரி வீக்லிலையுமே இது ஒரு எஃப்இஜியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஃப்ரைடேவும் நம்ம செல்ஸ் எடுக்கலாம். இதுதான் ஃப்ரைடே கேண்டில். இந்த ஃப்ரைடே கேண்டில்லையும் நம்ம செல்ஸ் எடுத்து இவ்வளோ தூரம் டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் மோஸ்ட்லி நம்ம ஃப்ரைடே வந்து டிஜிஎஃப் செட்டப்பாக தான் இருக்கும். டிஜிஎஃப் செட்டப்னால் இப்போ மண்டேவும் தேர்ஸ்டேவும் அதாவது வெனஸ்டேவும் தேர்ஸ்டேவும் உங்களுக்கு நல்லா டவுன் புஷ் கொடுத்துருந்துச்சுன்னா ஃப்ரைடே மோஸ்ட்லி ஒரு ரிவர்சல் மாதிரி செட் பண்ணி முடிச்சுருவான். அந்த இடத்துல போய் நான் ட்ரேட் எடுத்தது தான் ஒரு தப்பான விஷயம். இந்த ட்ரேடுமே நான் லாஸ் பண்ணிட்டேன். அதை நான் லோவர் டைம் ஃப்ரேமில் காமிக்கிறேன். எது நான் என்னோட ஹையர் டைம் ஃப்ரேம் கீழவெல்லாம் எடுத்தேன்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃப்ரைடேவோட செஷன். ஃப்ரைடே நியூயார்க் செஷனில் தான் நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ எனக்கு செல்லாக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. செல்லாக போகிறாங்கிறது இந்த சென்ஸ் நான் இந்த வீக்லி எஃப்இஜி வரைக்கும் நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேடில் ஃபஸ்ட்டு தப்பு என்னென்னா என்னோட செல் சைட் லிக்விடிட்டி தூக்கிருச்சு. தூக்குனதுக்கப்புறம் நான் இன்னொரு செல் சைட் லிக்விடிட்டி மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வருவான்னு ஆன்டிசிபேட் பண்ணது என்னோட ஃபஸ்ட்டு தப்பு. பட் இங்கே வந்து எனக்கு ரொம்ப கிளியராக செட்டப் கிடச்சிருந்துச்சு. எஃப்இஜி ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி இருந்துச்சு. எஸ்எம்டி ஜியூவோட அழகாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா 5 மினிட்ஸில் போய் சிஏஎஸ்டி கிடைக்குதான்னு பார்த்தேன். அழகாக ஒரு 7 AM சிஏஎஸ்டி. இது நல்ல சிஏஎஸ்டி தான். பட் இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே ரேஞ்ச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எடுக்கிறது தப்பு. அட்லீஸ்ட் நான் இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அதாவது 7 AM ஓப்பன் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நான் என்ட்ரிஸ் போயிருந்துருக்கலாம். பட் இங்கே எனக்கு டர்ட்டில் சூப் நடந்த உடனே இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சோடனே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். சிஏஎஸ்டியில் தான் என்னோட என்ட்ரியை போட்டிருந்தேன். ட்ரிகர் ஆச்சு. மார்க்கெட் என்ன பண்ணான்னா அழகாக மேலே போயிட்டு என்னோட போன ட்ரேட் மாதிரியே என்னோட எஸ்எல்லை தூக்கிட்டு வேறு ஒரு லெவலில் இருந்து மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. நான் எங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தோனோ அது வரைக்கும் கீழே விழுந்துருச்சு. பரவாயில்ல,
இந்த வாரம் எனக்கு 2 ட்ரேட் எடுத்தேன். 2 ட்ரேடுமே எனக்கு லாஸ் ஆயிருச்சு. ஈவன் தோ எனக்கு ஒரே ஒரு ஹாப்பினஸ் என்னன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணி, என்னோட பிளான ஃபாலோ பண்ணி நான் எடுத்தேன். என்னோட பெர்சனல் மாடல் பத்தி தெரிலனா, இதுதான் என்னோட பெர்சனல் மாடல் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ நீங்க பார்க்கலைன்னா, கண்டிப்பா போய் செக் அவுட் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் என்னோட கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்டட் அக்கவுண்ட். நான் அரவுண்ட் $50 லாஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் அரவுண்ட் 1%. 1% நான் ட்ரா டவுன்ல தான் இருக்கேன். ஏன்னா, போன வாரம் நான் எடுத்த 2 ட்ரேடுமே எஸ்எல். நான் அந்த ட்ரேட்க்கு வச்ச ரிஸ்க் வந்து 0.5%, விச் இஸ் அரவுண்ட் $25. ஸோ ட்ரூ ட்ரேட்ஸுங்கிறதுனால 2 ட்ரேடுக்கும் சேர்த்தி எனக்கு $50 மைனஸ் ஆயிருச்சு. ஸோ $50 மைனஸ் ஆனதுனால எனக்கு ஸ்டில் 7% தான் இருக்கு. இந்த ஃபண்டட் அக்கவுண்ட் ட்ராடவுன் லிமிட். பார்ப்போம் எப்படி ப்ளே ஆகுதுன்னு. இதே மாதிரி வீக்லி ரீகேப் எபிசோட் நம்பர் 2ல உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் கனிஷ் எஃப்எக்ஸ்.